ஆனந்திக்கு பெரிய இடத்துல இருந்து மகேஷ் மாப்பிள்ளையா வர்றாருன்னு சந்தோஷப்பட அழகப்ப அதுக்கு முன்னாடி ஆனந்தியோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. என்னோட மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிஞ்சதும் உங்களுக்கும் ஆனந்திக்கும் கல்யாண ஏற்பாட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு மகேஷ்கிட்ட அழகப்பன் வாக்கும் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆனந்தியோட அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் ரெடி ஆகுறாரு. அவங்க வீட்டுக்கு ஆனந்தியோட அக்காவை மாப்பிள்ளை பார்க்கவும் வர்றாங்க. அன்புவோட வீட்டுக்கு மருமகளை வாழ போறோம்னு சந்தோஷப்படும் ஆனந்தி தன்னோட அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் தனக்கும் அன்புக்கும் உள்ள காதலை தன்னோட அப்பாட்ட சொல்லணும். என்னோட காதல் அப்பாட்ட சொன்னா கட்டாயம் அப்பா ஏத்துக்குவாரு, எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடுவாருன்னு ஆனந்தி சந்தோஷப்படுறாங்க. நான் அன்புவோட வீட்டுக்கு தான் மருமகளா வாழ போறேன்னு அப்பாட்ட தெளிவா சொல்லணும்னு முடிவு பண்றாங்க ஆனந்தி. இந்த வாரம் ஃபுல்லா அன்பு ஆனந்தி காதல் ரொமான்ஸ் தான் அதிகமா இருக்கும் போல. அதே நேரத்துல ஆனந்தியோட அப்பா மூலமா ஆனந்திய எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காய் நகர்த்துறாரு மகேஷ். ஆனந்திக்கு அவளோட அப்பா வார்த்தை தான் வாக்கு மாதிரி. அழகப்பன் அங்கிள் சொன்னா ஆனந்தி தன்னை கல்யாணம் பண்ணிக்க கட்டாயம் சம்மதிப்பா. இது மூலமா நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போறேன்னு மகேஷ் ஒரு பக்கம் திட்டம் திட்டுறாரு. ஆனந்திய ஒன் சைடா தீவிரமா காதலிக்க மகேஷ் அழகப்பன் மூலமா எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னு முடிவு பண்றாரு. அன்புவோட வீட்டுக்கு மருமகளா போக போறாங்களா இல்ல மகேஷ் வீட்டுக்கு ஆனந்தி மருமகளா போக போறாங்களாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்.